وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الصدقة تطفئ غضب ربي. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகிற நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார் வழிநடந்த அத்தனை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வின் இறையிடத்திற்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக விரைவாக வந்திருக்கும் அத்தனை நபர்கள் மீதும் இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்தனை இஸ்லாமியர்கள் உள்ளங்கள் மீதும் ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒப்பாத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தின் கடைசி நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒன்றோ அல்லது 2 தினங்களோ அல்லது 3 ரமலானுடைய பிரிவு இருக்கிறது. ரமலானுடைய எல்லா கடமைகளையும் நாம் சரிவர செய்ய நாம் அத்தனை பேரும் முயற்சி செய்திருக்கிறோம். நோன்பை பிடித்திருக்கிறோம். அந்த நோன்பு மாதத்தில் நபிலான வணக்கங்களையும் சேர்த்து தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்தில் பல அமல்களை செய்திருக்கிறோம். தான தர்மங்களை வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நாம் செய்த அமல்கள் நிறைய இருக்கலாம். அப்படிப்பட்ட அமல்களில் இன்னும் பெருநாள் வருவதற்கு முன்பதாக ஒரு அமல் இன்னும் மிச்சமாக இருக்கிறது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸகாத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். பெருநாள் அன்று பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக நாம் கொடுக்கிற தர்மத்திற்கு ஸதகத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், அது இயற்கையான தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஸதகத்துல் ஃபித்ர் அத்தனை பேரும் கடமை. வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் பெயரில் குழந்தைகள் தாராளமாக என்ன செய்யலாம்? நீங்கள் ஸதகத்துல் ஃபித்ரை நீங்கள் வழங்கலாம். அடிமை மீதும் ஸதகத்துல் ஃபித்ர் கடமை. சுதந்திரமாக இருக்கிறவர் மீதும் ஸதகத்துல் ஃபித்ர் கடமை. ஆண்கள் மீதும் கடமை, பெண்கள் மீதும் கடமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நோன்பு பெருநாள் தொழுகைக்காக நாம் கொடுக்கிற தர்மம், அந்த தர்மம் அது ஸதகத்துல் ஃபித்ர். அது அத்தனை பேரும் மீதும் செய்யணும். குடும்பத்தில் 4 பேர் இருந்தார்கள் என்றால் அந்த 4 பேர்கள் மீதும் இது கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. அதற்கான வரையறை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. பெருநாள் அன்று அந்த பெருநாளுக்கான செலவு இருக்கா இல்லையா, சாப்பாடு செலவு இருக்கா இல்லையா, அது கூட யாருக்கு செய்ய முடியலையோ, அது கூட யாருக்கு தயார் பண்ண முடியவில்லையோ அவர்களை தவிர்த்து அத்தனை பேர் மீதும் ஸதகத்துல் ஃபித்ர் கடமையாகும். நோன்பு பெருநாளுக்கான அன்றைய நாளுக்கான செலவுக்கு கூட பணம் இல்லாதவர்கள் அவர்கள் மீதுதான் ஸதகத்துல் ஃபித்ர் பெருநாள் தர்மம் என்பது கடமை இல்லை. அத்தனை பேர் மீது கடமை இருக்கிறது இஸ்லாம் மார்க்கம்.
இன்னும் சில அறிஞர்கள் கூறி சொல்கிறார்கள், ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள், அதற்கான அளவு உள்ளாக இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அளவை அடைந்து விட்டால் அந்த மனிதன் மீதும் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மீது அவர் என்ன செய்யணும், சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சதகத்துல் ஃபித்ருடைய அளவு ஒரு சான்றார். அதாவது நம்ம கணக்கு பார்த்தோம்னா 1 கிலோ 633 கிராம் கோதுமையோ அல்லது அரிசியோ அல்லது அதற்கான கிரயமாக இருக்கிற 90 ரூபாயோ தாராளமாக என்ன செய்யலாம், நாம் கொடுக்கலாம். அதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. ஹனபி மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், 1 கிலோ 633 கிராம் கோதுமையோ அல்லது அரிசியோ அல்லது அதற்கான கிரயமாக இருக்கிற 90 ரூபாய், அதுக்கு மேல கொடுக்கணும் தாராளமாக கொடுக்கலாம். 100 ரூபாய் கணக்கு வச்சு கொடுக்கலாம், 200 ரூபாய் வச்சு கணக்கு கொடுக்கலாம். பொதுவான கணக்கு என்னன்னா கிரயம் 90 ரூபாய். இதே ஷாஃபி மதத்தை பார்த்தீர்கள் என்றால் அதை இமாம் அவர்கள் ஆய்வு பண்ணி சொல்கிறார்கள், கிரயம் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், தானியமாக தான் கொடுத்தார்கள். அதனால் தானியமாகவே கொடுங்கள். 2 கிலோ 400 கிராம் கோதுமையோ அல்லது அரிசியோ கொடுங்கள் என்கிறார்கள். ஆக அனைவர் மீதும் பெருநாள் என்று பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக அந்த பெருநாளுடைய தர்மத்தை கொடுப்பது கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக அதை ஆக்கினார்கள். சிறுபிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம், ஒரு பெற்றோர் கொடுக்கலாம், மனைவி சார்பாக கணவன் கொடுக்கலாம், பெற்றோர்கள் சார்பாக அந்த மகனை கொடுக்கலாம். இப்படி சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது இஸ்லாம் ஒரு மார்க்கத்தின் முக்கிய அங்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தர்மத்தின் மூலமாக அன்றைக்கு உணவு இல்லாதவர்கள் கூட இந்த சதகத்துல் ஃபித்ரின் காரணமாக என்ன செய்யலாம், அவர்களுக்கான உணவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக பெருநாளில் கூட ஒரு சிலருக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படாமல் இருப்பது என்பது இஸ்லாத்துக்கே மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனை இஸ்லாமிய மக்கள் யாரும் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் அன்றைக்கு கூட உணவு தயார் செய்ய இயலாதவர்களுக்கு நீங்கள் பார்த்து விஷயங்கள் கொடுங்கள். பெருநாள் தொழிலுக்கு முன்பதாக மட்டும்தான் கொடுக்கணுமா, அதுக்கு முன்னாடி கொடுக்க கூடாதா, தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் மிகச்சிறந்தது பெருநாள் தொழிலுக்கு முன்பு அன்றைய நாளில் கொடுப்பதுதான். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம செய்யலாம், கொடுக்கலாம், தவறில்லை. ஏனென்றால் அது போன்ற ஏழைகளை தேடி கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும். 7 மணிக்கு தொழுகிற பெருநாள் தொழுக, அந்த 7 மணிக்கு முன்னாடி நம்ம யாருக்கு தேடுறது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கா இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யலாம், அதற்கு முந்தைய நாளே ஏழைகளை கண்டறிந்து அந்த பெருநாள் என்று தன்னுடைய தேவைகளை செய்ய முடியாத மக்களுக்கு நாம் தேடி என்ன செய்யலாம், அந்த சதகத்துல் ஃபித்ரை வழங்கிவிடலாம். ஆக இஸ்லாம் இது போன்ற தர்மங்களை மார்க்கத்தின் முக்கிய அர்த்தமாக வைக்கிறது. சதக்காவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை இதுதான். சதக்கா என்பது, தான தர்மம் என்பது ஏழை எளியோர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதர் பணத்தை தொலைத்து விட்டார், அவர் தன் ஊருக்கு செல்ல வேண்டிய பணமே அவருக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு மனிதர் கூறி கூறி இருப்பாரா இல்லையா? அந்த மனிதனுடைய முகமாற்றத்தை யார் செழிக்க வைக்கிறாரோ அதுதான் தர்மம். ஒரு மனிதனின் முகத்தில் சந்தோஷத்தை வர வைக்கிறீர்கள் என்றால் அது தர்மம் என்கிறார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இது போன்ற நிலை ஏற்படாமல் நாம் காத்துக் கொண்டோம் என்றார். அப்படி காத்துக் கொள்வதற்கு ஒரு வரப்பிரசாதமான சதக்கா என்பதை நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் வீட்டிற்கு அருகாமல் இருக்கிற ஒரு மனிதர் அவர் முகமாற்றத்துடன் பசியின் காரணமாகவோ அல்லது வறுமையின் காரணமாகவோ அவருடைய முகத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் அதற்கான காரணமும் நாமும் ஒன்றுதான். ஏனென்றால் இஸ்லாம் அதை நமக்கு கடமையாக இருக்கிறது. சக மனிதனுடைய
அணியாம, செருப்பு அணியாம, அவர்கள் போட்டிருக்கிற ஆடையில் அங்கங்க கிழித்து போய் ஓட்டையா தொங்குது. இப்படிப்பட்ட மக்கள் பசித்தாரமா உட்கார்ந்து பிரயாசம் உட்கார்ந்து இருக்கிறார். வர்றவங்க தொழுவுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது தர்மம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டம் உட்கார்ந்து. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். வேகமாக விழாக்கள் இல்லாத அழைத்து சொன்னார்கள், இவருடைய அதானுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க சொல்லு. விழாக்கள் வாங்க சொன்னாங்க. வாங்க சொன்னது மக்கள் தாரத்தறியாக வந்தார்கள் இல்லையா? வந்ததும் விழுவரத்துறை வைப்பதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேருக்கும் உரையாற்றினார். சொன்னார்கள், மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறார். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமை நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், எதை நீங்கள் சாதகமாக வைத்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, ஒரு பேரித்தம்பழத்தையால் நீங்கள் தர்மம் செய்து நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணர்ச்சி பொங்க பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏழைகள் இருக்கிறாங்கன்னா அதை நாம் எப்படி பார்த்து சும்மா இருக்கிறது? அதை உட்கார்ந்திருக்கிற கூட்டத்தை பாருங்கள், அவருடைய முகத்தில் இருக்கிற வறுமையை பாருங்கள். வறுமை போன்றதாக அவர்களுக்கு சந்தோஷம் ஓடி ஒளிந்திருக்கிறதை, அந்த முகமாற்றத்தை பாருங்கள். இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்போ ஒரு பேரித்த பலத்தையால் நீங்கள் தர்மம் செய்து நரகத்துக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அந்த வாசகத்துடைய பொருள் என்ன தெரியுமா? சிறு பேரித்த பலத்தையால் தர்மம் செஞ்சு உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றால், இது போன்ற மக்கள் இருக்கிற பொழுது, வறுமையான நிலை மக்கள் இருக்கிற பொழுது நீங்கள் சொர்க்கத்தை எப்படி அடைய முடியும்? வறுமையான மக்கள் உங்களுக்கு அருகாமல் இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி சொர்க்கத்தை அடைய முடியும்? அந்த மக்களுக்கு பெருத்த பலத்தையாக கொடுத்தாவது நரகத்திற்கு அவரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அப்ப நமக்கு அருகாமல் இருப்பவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வறுமையின் காரணமாக, பசியின் காரணமாக அவருடைய சந்தோஷம் பறிபோயிருக்கிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு சோழம் அதான் நடைபெறலாம். இது போன்ற மக்களை நாம் வைத்திருப்பதால், நம் பக்கத்தில் வைத்திருப்பதால் நமக்கு சோழம் நடைபெறலாம். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், இது போன்ற மக்கள் இருக்க பேரித்தம்பழத்தை உறுதியாக நீங்கள் உங்களுடைய நரகத்திற்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் எல்லாம் நாளையாக போகிறார்கள். ஒருத்தர் தான் வீட்டில் இருந்த ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்து வந்தார். ஒருவர் தன் வீட்டில் இருந்த ஒரு கை அளவுக்குள்ள ஒரு பேரித்த பழத்தை எடுத்து வந்தார். இன்னொருத்தர் அவர்கள் தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் எடுத்து வந்து கொடுத்தார்கள். அந்த பொருள் ஒரு மலை மாதிரி முடிஞ்சிருச்சு. பள்ளிவாசல் அத்தனை என்ன செய்தார்கள்? கூட்டத்திற்கு அத்தனை வழங்கினார்கள். வழங்கி அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனையுடைய முகத்தில் அந்த வறுமை காரணமாக இருந்த அந்த முகமாற்றத்தை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தினார். உங்கள் சமுதாய மக்களுக்கு அத்தனை எடுத்து செல்லுங்கள், நன்றாக வாழுங்கள், வறுமை காரணமாக யாரும் பசிப்பட்டினோடு இருக்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த மடை குயில்களை அப்படியே கொடுத்தார்கள். இதுவரை தான் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அருகாமல் இருப்பவர்கள், நம் ஊரில் இருப்பவர்கள் வறுமையின் காரணமாக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதற்கான கேள்வி நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கேட்பார், உனக்கு அருகாமல் ஒருவர் இப்படி இருந்தாரே, நீ என்ன செய்தார்? அவருடைய பிணியை நீக்கினாயா? அவர் வறுமையின் காரணமாக முகமாற்றத்தோடு சந்தோஷத்தை
அனாதை வாழ்வரும் பக்கத்து பகுதி வீட்டுக்காரங்க. அந்த ரெண்டு வீட்டையும் நினைக்கிற அந்த சுவர் இருக்கா இல்லையா, காமன் சுவர், அந்த காமன் சுவர்ல ஒரு பேரித்த மரம் அடம்பிடிக்குது. இந்த பேரித்த மரம் இது யாருக்குரியது என்கிற பிரச்சனை தான் ரெண்டு பேரும் இருக்கிறார். கரெக்டா இருக்கக்கூடிய காமன் சுவருக்கு அருகாமையில் இந்த பேரித்த மரம் இருக்கிறது. அனாதை வாழ்வர் அதிலிருந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறார். வந்தவர் அம்ருமாமா ரசூலுல்லாஹி சொன்னார், அல்லாஹ் திருத்தூதர் அவர்களே, அந்த பேரித்த மரம் இருக்குதா இல்லையா, அது என்னுடைய காமன் சுவருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. அந்த பேரிச்ச மரத்தை எனக்கு கொடுத்துருக்கு, அது எனக்கானது. இந்த வாலிபர் என்ன செய்கிறார், அதை அபகரிக்க நினைக்கிறார். அளந்து பார்த்தா அந்த பேரித்த மரம் உண்மையிலே அந்த அம்ருமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சேர்கிறது. அனாதை வாழ்வதற்கு அல்ல, அவருக்கான இடத்துறது இல்லை. யாருக்கு இடத்துறதா இருக்கு, அம்ருமாவோட இடத்துறதா இருக்கு. இவர் அனாதை பிள்ளை, குடும்பத்தில் ரொம்ப வறுமை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த இருக்கிற ஒரு மரத்துடைய பேரித்த மரங்கள் தான் அவருக்கு குணமாகவே இருந்தது. அதனால அந்த அனாதை வாழ்வர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படியே மூஞ்சிலாம் தொங்க போட்டு சோகமா நின்றுட்டார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். அபூர்வமாக கேட்டாங்க, தோழரே, இந்த மரம் உங்களுக்கானதுதான், உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அந்த அனாதை வாழ்வருடைய முகத்தை பாருங்களேன், அந்த அனாதை வாழ்வருடைய முகத்தை பாருங்களேன். ரொம்ப சோகமாயிட்டார். அந்த ஒன்றுதான் அவருக்கு ஜீவனாம்சம். அதனால என்ன செஞ்சிருக்க, உங்களுக்கான அந்த பேரித்த மரத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, சதகா செஞ்சிருங்க. இந்த ஒரு மரத்தை நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு நான் சோளத்தின் ஒரு தோட்டத்தை நான் அல்லாஹ்விடம் வாங்கி தருகிறேன் என்கிறார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கட்டமைட்ட இல்ல இல்ல சொல்லார், எனக்கானதான், ஆனா சொன்னால் கொடுக்க முடியாது. உறுதியாக இருக்கிறார். பெருமாள் எவ்வளோ சொல்லி பார்க்கிறாங்க, அவ்வளவு பாபா தர்மம் செஞ்சிருப்பா, அனாதை வாழ்வர் ஒரு மரம் தானே, உனக்கு நான் சோளத்தில் செய்கிறேன், ஒரு சோளையை வாங்கி தருகிறேன், தோட்டத்தை வாங்கி தருகிறேன், மரத்தை கூட இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறாங்க. அபு தஹ்தா அப்படின்னு ஒரு சஹாபி, அபு தஹ்தா என்ற ஒரு சஹாபி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். வந்தவங்க நேரா ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டுட்டு, இந்த சபையில் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டுட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு அந்த அபுல் பாபா கூப்பிடுறாங்க, அபுல் பாபா, உன் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பேரித்த மரத்தை என்ற போது நான் உனக்கு அதுக்கு பகரமா எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, பேரித்த மர தோட்டம். அந்த பேரித்த மர தோட்டத்துல 100 பேரிச்ச மரம் இருக்கு. அந்த ஒண்ணுக்கு நான் 100 பேரிச்ச மரம் கொண்ட தோட்டத்தை உனக்கு நான் தர்றேன். அந்த ஒரு பேரிச்ச மரத்தை எனக்கு தந்துறியா? அபுல் பாபா காசாகா ஒண்ணுக்கு 100 சரி கொடுக்குறான். சரிப்பா, அந்த ஒரு பேரிச்ச மரத்தை உனக்கு தந்துடுறேன், உனக்கான அந்த 100 பேரிச்ச மரம் கொண்ட தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு. ஒப்பந்தம் போட்டாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இப்ப அந்த அக்ரிமெண்டோட அபூ தஹ்தா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹை சந்திக்கிறார்கள். சந்தித்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், நீங்க அபூல் பாபாட்ட சொன்னீங்களா இல்லையா, அந்த ஒரு மரத்தை அந்த அனாதை வாழ்வருக்கு கொடுத்துருன்னு, அந்த ஒரு மரம் இப்ப எனக்கானது, அது எனக்கு சொந்தமாயிருச்சு. இப்போ அதை 100 மரம் கொண்ட பேரித்த தோட்டத்தை நான் கொடுத்த அந்த ஒன்றை நான் வாங்கி போட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் அவர்களே, அந்த அபூல் பாபாவுக்கு முன்னாடி கொடுத்துக்கிற வாக்குறுதி, இந்த ஒரு மரத்தை கொடுத்துரு, சொர்க்கத்துல உனக்கு 100 மரம் தரேன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு தோட்டம் தரேன்னு, அந்த வாக்குறுதி எனக்கு கொடுங்க. நான் இந்த ஒரு மரத்தை, இந்த ஒரு பேரித்த மரத்தை நான் என்ன செய்யறேன், இந்த அனாதை வாழ்வருக்கு நான் கொடுக்குறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சிரித்தவாறு புன்னகைத்தவாறு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாராளமாக அபூதஹ்தா, உனக்கு இல்லாததானா, உனக்கு நான் வாக்குறுதி தருகிறேன். இந்த ஒரு பேரித்த மரத்திற்கு நான் சூனத்தில் ஒரு தோட்டத்தை உனக்கு வாங்கி தருகிறேன். முடிஞ்சோடனே அந்த பேரிச்ச மரத்தை கொடுத்தாச்சு. இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இஸ்லாத்தின்படி அல்லாஹ்வுக்கு மிக வணக்கங்களை செய்தார்கள். சரியாக உஹது போர்க்களம், உஹது போர்க்களத்தில் ஷஹீதானார்கள் இந்த அபூ தஹ்தா. 100 பேரிச்ச மரத்தை கொடுத்துட்டு ஒண்ணு அந்த வாங்கிய அனாதை வாழ்வருடைய கஷ்டத்தை நீக்கி, வறுமையை நீக்கி, சந்தோஷத்தை கொடுத்தாங்களா இல்லையா, அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, உஹது போர்ல ஷஹீதாயிட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த சஹாபி
அபிதஹிதா ஃபில் ஜன்னா. அபிதஹிதாவே ஷஹீதானவரை மடியில படுத்து சொல்றான், அபிதஹிதா சொர்க்கத்தில் உனக்கு பழங்களும் கனிகளும் சுவையான கனிமரங்களும் பூத்து குழம்புகிற ஒரு பூந்தோட்டம் உனக்காக காத்திருக்கிறது சொர்க்கத்திலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அவர் செய்த தர்மத்தை நினைத்து பார்த்து அவர் ஷஹீதான பொழுது என்ன செய்தார்கள்? இந்த வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நம் அருகாமையில் இருக்கிற ஒரு சகோதரர் வறுமையின் காரணமாக அவர் சந்தோஷத்தை இழக்கிறார் என்றால் அந்த சந்தோஷத்தை மீண்டும் திருப்பி தருவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தார்மீக கடமை. அல்லாஹ் அதற்கான வழக்குகளை நிரூபித்திருக்கிறார். ஒரு முஸ்லிமின் முகத்தில் சந்தோஷத்தை வரவைப்பது, ஒரு ஏழையின் முகத்தில் சந்தோஷத்தை வரவைப்பது, இது போன்ற தர்மங்கள். அந்த தர்மங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கெல்லாம் அதை வாய்ப்பாக உருவாக்கினார்கள் என்றால், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? சதகாக்களை செய்யுங்கள். இறைவனின் கோபத்தில் நீங்கள் தப்பிக்க வேண்டுமா? சதகா செய்யுங்கள். நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா? தர்மம் செய்யுங்கள். தர்மம் என்கிற ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை சிக்கலுக்கும் வெற்றி தீர்வாக தர்மத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்கிற ஒரு மிகப்பெரிய கொடைகள், மிகப்பெரிய முஹத்திஸ். அந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு ஒருத்தர் வந்தவரே, அப்துல்லாஹ் அவர்களே, ஏன்னா 200 வெள்ளி காசு கடன்ல இருக்கு. 200 வெள்ளி காசு கடன்ல இருக்கு. அந்த கடனால ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை தீர்க்கிறதுக்கு தான் உதவி செய்யுங்க. டக்குனு ஒரு துண்டு சீட்டு எடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு எடுத்து 7000, அவர் கேட்டது 200, இவங்க 7000 வெள்ளி காசை வந்தவர்களுக்கு கொடு அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி இதை அந்த மனிதர்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் என்னுடைய கணக்கை, என்னுடைய அக்கௌண்ட் அவர்கிட்ட கொடுத்து காசு பணம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனிதர் என்ன செய்கிறார்? அந்த துண்டு சீட்டு எடுத்துட்டு இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹுடைய கணக்கற்ற அவரை வந்து கொடுக்குறார். பார்த்துட்டு, எனக்கு என்ன போய் 200 வெள்ளி காசு கணக்கு இருக்கு, அதுக்கு பணம் எனக்கு கேட்டேன், எனக்கு 7000 போட்டிருக்க, தெரியாம எழுதிட்டாங்களோ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு. சரி, இப்ப என்னன்னு கேட்டோம், நீ 200 ரூபாய் கேட்டிருக்க, இங்க 7000 எழுதிருக்கு, மறந்து எழுதிருப்பாங்க, நீ போய் என்ன செய்ய, நேரா போய் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டோம். இப்ப நேரா மீண்டும் சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு சென்று இது போன்ற தகவலை சொல்கிறார். இந்த மாதிரி போனேன், பார்த்துட்டு நீ 700 தானே கேட்ட, இங்க 7000 போட்டிருக்கு, மறந்து எழுதிருப்பாங்க சொல்லி கணக்கை அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அந்த 7000 அடிச்சுட்டு 14000 எழுதுறாங்க. அந்த 7000 அடிச்சுட்டு 14000 ரூபாய் நீ கொடு அப்படின்னு அனுப்புறாங்க. மறுபடியும் சில கொண்டு அவர் போறாரு. போய் கொண்டு வந்து கணக்கட்ட, இது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தாரு கணக்கு, என்னையா 14000 போட்டிருக்கு, நீ 200 தானே கேட்ட, என்னன்னு தெரியலையே, ஒருவேளை நீ எழுதிட்டியோ, நீ எழுதி கொடுத்துருக்கியா? இல்லையா, அவருடைய கையெழுத்தானே. சரிவா, நானும் நேரம் அப்போ நேராக கணக்கரே வருகிறார். வந்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் கேட்கிறார், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்களே, இவர் 200 ரூபாய் கேட்டிருக்கிறார், நீங்க 7000 ரூபாய் அனுப்பிச்சீங்க, நீ தப்பா எழுதிருக்கீங்க, திருப்பி அனுப்பிச்ச, ஆனா மீதி பார்த்தா 14000 எழுதிருக்கீங்களே, 14000 பெருகத்தை பொருள் எழுதிருக்கீங்களே. அப்ப அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் சொன்னார்கள், எனது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபஜஅ அஹீஹில் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு அவர் எதிர்பாராத விதத்தில் யார் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரோ, ஃபரீகத்தன் சந்தோஷத்தை யார் ஏற்படுத்துகிறாரோ, குஃபிரல்லாஹு லஹு, அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அந்த மனிதருக்கு நான் எதிர்பாராத சந்தோஷத்தை தர இருக்கிறேன். 200 கேட்டார், 7000 போட்டா சந்தோஷப்படுவார், எதிர்பாராத சந்தோஷம், அதனால 7000 போட்டேன். நீ திருச்சி அனுப்பிச்ச, அந்த 7000 டபுள் மடங்கா 14000 போட்டேன். ஏன்னா இந்த ஏழை மனிதனுடைய முகத்தில் சந்தோஷம் வேண்டும், எதிர்பாராத சந்தோஷம் வேண்டும். இந்த சந்தோஷத்தால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை முடிப்பானா இல்லையா? நீ 14000 கொடுத்துரு,
அப்படின்னு தன்னுடைய கணக்கருக்கு அவருக்கு சொன்னார். நான் சொல்ல வருவது இதுதான். நமக்கு அருகாமையில் நம்முடைய தெருவிலே நம்முடைய ஊரிலே ஒரு ஏழை இருக்கிறார், கணவனை இழந்த விதவைகள் இருக்கிறார்கள், அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முகத்தில் சந்தோஷத்தை இழந்து வறுமையின் காரணமாக அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள் என்றால் இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் நம்மிடம் கேட்பான். அப்ப யார் ஒருவர் தன் சகோதரனுடைய முகத்தில் சந்தோஷத்தை வர வைக்கிறாரோ, வறுமையின் காரணமாக முகம் மாடி இருக்கிறது என்றால் இந்த மாடி இருக்கிற முகத்தை யார் மலர் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார்? பாவங்களை மன்னிக்கிறார். அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு மிக உன்னதமான சதக்காவாக இருப்பதுதான் அந்த பெருநாள் என்கிற சதக்கத்திற்கு தர்மம். அந்த தர்மத்தை நாம் முறையாக செலுத்துவதால் நாம் நோம்பில் செய்திருக்கிற சின்ன சின்ன தவறுகள் குறைகள் அது அத்தனையும் மன்னித்து